இன்னைக்கு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஜேஸோட டே 2. ஓகே, ஸோ நேற்றுக்கு நம்ம என்ன பார்த்தோம்னு ஒரு ஷார்ட் ரீகப் பண்ணிடலாம். நேற்றுக்கு வந்து நம்ம நெக்ஸ்ட் ஜேஸோட ரோட் மேப் பார்த்தோம். அதில் நெக்ஸ்ட் ஜேஸ் பேசிக்ஸ், நெக்ஸ்ட் ஜேஸ் ரெண்டரிங் பேட்டர்ன்ஸ், ஸ்டைலிங்கு, ஓகேங்களா, ரவுட்டரு, பர்ஃபார்மன்ஸ், டிப்ளாய்மெண்ட்பா. இதுதான் நம்ம கவர் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் ஜேஸில். ஓகே, ஃபர்ஸ்ட் டே 1ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ரெண்டரிங் பேட்டர்னுக்கு முன்னாடி வாட் இஸ் நெக்ஸ்ட் ஜேஸ் அப்படின்னு பார்த்தோம். வாட் இஸ் நெக்ஸ்ட் ஜேஸ்? இட்ஸ் a லைப்ரரியா ஃப்ரேம் ஒர்க்கா? Be faster on chat. Next.js is a framework-னு பார்த்தோம். சூப்பர். which is built on top of React அப்படின்னு சொல்லியிருந்தேன். React தான் ஆல்ரெடி இருந்துச்சு. எதுக்கு நம்மளுக்கு வந்து இன்னொன்னு ஒரு டெக் ஸ்டாக், வேற இன்னொன்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்ன பெரிய ப்ராப்ளம் இருந்துச்சு Reactல? இட் வாஸ் SEO ப்ராப்ளம். React வெப்சைட்ஸ் என்ன பண்ண முடியல, ரேங்க் பண்ணவே முடியல. டீ ஷாப் நியர் மீ ஒரு காஃபி மிஷின், இந்த மாதிரி வேர்ட்ஸ் எந்த கீவேர்டுக்குமே ரேங்க் பண்றது இட் வாஸ் சோ டிஃபிகல்ட். அண்ட் ஏன்னா இட் வாஸ் ஒன்லி ஹேவிங் கிளைண்ட் சைட் ரெண்டரிங். அண்ட் ரவுட்டிங் வந்து கஷ்டமா இருந்துச்சா? ஐ திங்க் ஈஸி தான், பட் இருந்தாலும் யூ ஹேவ் டு டூ லாட் ஆஃப் ஹார்ட் ஒர்க். கரெக்டா? அண்ட் ப்ரொடக்ஷன் ரெடியா அப்ளிகேஷனை மாற்றணும் அப்படின்னா யூ ஷுட் டூ லாட் ஆஃப் ரெடினஸ், எக்ஸ்ட்ரா கான்ஃபிகரேஷன்ஸ், நிறைய பேக்கேஜஸ் இது பண்ணி ஆப்டிமைஸ் பண்ணணும். இமேஜில் ஆரம்பிச்சு இமேஜ் ஆப்டிமைசேஷன்ல ஆரம்பிச்சு யூ ஷுட் டூ ஆல் திங்ஸ் ஆப்டிமைசேஷன். ஏதோ டிஃபால்ட்டா வருதா ஃபாண்ட்ல இருந்து இமேஜ்ல இருந்து? இமேஜ் ஆப்டிமைசேஷன் சொல்லி கொடுத்தாங்களா? ம், ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குப்பா. ஓகே, ஸோ ஆனால் நெக்ஸ்ட் டேஸ் என்ன எடுத்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ண நினைச்சாங்க? ஒன்லி எஸ்சிஓ ப்ராப்ளம். எஸ்சிஓ ப்ராப்ளம் சால்வ் பண்ண இறங்குனாங்க. ஸோ அவங்க ஆனால் முடிவு பண்ணிட்டாங்கப்பா. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டாங்க, டிசைட் பண்ணிட்டாங்க, இந்த கிளைண்ட் சைட் ரெண்டரிங் வச்சு நம்மளால எஸ்சிஓ ப்ராப்ளம் சால்வ் பண்ணவே முடியாது. ஏன் கிளைண்ட் சைட் ரெண்டரிங் வச்சு எஸ்சிஓ ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியாதுப்பா? யாராவது சொல்லுங்க பார்ப்போம் சாட்ல, ஒரு மைக் ஆன் பண்ணி. Why we can't solve SEO problem with client side rendering? ஏன்னா ஆல்வேஸ் என்ன பண்ணுதுப்பா கிளைண்ட் சைட் ரெண்டரிங்ல? எங்க டைம் அதிகமா போகுது? இட் வில் டேக் மச் டைம் பிகாஸ் ஜேசன் வந்து லைக் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு டைம் வந்து டிபியில் போகும், டிபில இருந்து திரும்பி டேட்டா வரணும், டேட்டா வந்தோடனே என்னதான் ஜேசான் ஜேசான் ஃபார்மேட் அகைன் இட் ஷுட் பி ரெண்டட் இன்டு ஒரு காம்போனன்ட். உங்க காம்போனன்ட் திரும்பி HTML மாறி அந்த காம்போனன்ட் வந்து ரெண்டர் ஆகணும். இவ்வளோ ப்ராசஸ் இருக்குப்பா கிளைண்ட் சைட் ரெண்டரிங்ல. பட் பாட் என்ன பண்ணும்பா, உங்க ஸ்பைடர் என்ன பண்ணும், அதுக்குள்ள ஒயிட் பேஜஸ் ஸ்க்ரால் பண்ணிடும். எனி யூஸ் இருக்கா எம்டி பேஜை வந்து ஸ்க்ரால் பண்றது உங்க பாட்டு? அப்ப எஸ்சிஓ ஸ்கோர் என்ன பார்த்துரும்? இட் வில் கிவ் யூ 0. ஏன்னா கண்டென்ட்டே இல்லை. நீங்க மேட்ச் பண்ணணும்னு நினைக்கிற கீவேர்டுக்கு ஏதாவது ரிலவன்சி இருக்கான்னு பாக்குறது தான் பாட்டே வருது இன்ஸ்பெக்ட் பண்றதுக்கு. அப்ப நீங்க கண்டென்ட்டே இல்லைன்னா அது எப்படி ஸ்கோர் பண்ணும்? நோ. அப்ப தெர் இஸ் நோ வே. அப்ப அவங்க பேட்டர்ன் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க? ஃபர்ஸ்ட் சர்வர் சைட் ரெண்டரிங். சர்வர் சைட் ரெண்டரிங்னா என்னது? ஸோ அதே தான் ரிக்வஸ்ட் நடக்க போது. ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து ஒரு ரிக்வஸ்ட், கிளைண்ட்லேருந்து ஒரு ரிக்வஸ்ட் வந்து Amazon.com போனால் ஒரு ரிக்வஸ்ட் பண்ணும் அமேசான் சர்வருக்கு. ஸ்விக்கிக்கு போனீங்கன்னா ஸ்விக்கி சர்வருக்கு ரிக்வஸ்ட் பண்ணும். அதுக்கப்புறம் டிபிக்கு, ஸ்விக்கியோட டிபிக்கு ரிக்வஸ்ட் பண்ணும். டிபிலேருந்து ரெஸ்பான்ஸ் என்ன வரும்? டேட்டா வரும். ஆனா இந்த டைம் டேட்டாவை அப்படியே ஜேசனா அனுப்பாம சர்வர்லயே என்ன பண்ண போறாங்க? தே கோயிங் டு மேக் யுவர் HTML ரெடிப்பா. HTML சென்ட் பண்ண போறாங்க. அப்ப ப்ராசஸ் எல்லாமே சிம்பிளர் ஆயிடுச்சா இல்லையா? முன்னாடி ஜேசன் அம்சதுனால தானே உங்களுக்கு அந்த கன்வர்ஷன் ப்ராசஸ் எல்லாமே எடுக்க போகுது. இப்போ இங்க 3 செகண்ட் எடுத்தா இங்க வந்து 1 செகண்ட் எடுக்க போகுதுப்பா. ஆல்ரெடி 50% ஆப்டிமைஸ்டா இல்லையா? ம். பட் இங்க நீங்க முக்கியமா நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னப்பா சொல்லியிருந்தேன்? எப்பெல்லாம் HTML இருந்து ஜென்ரேட் ஆகும்? HTML will be generated on every request. சொல்லியிருந்தேன்னா நீங்க வந்து ஒரு www.amazon.com அப்படின்னு போட்டீங்கன்னா somebody is joining. Amazon.comனு கிளிக் பண்ணீங்கன்னா மட்டும்தான் என்ன ஆகும்? ஒரு ரிக்வஸ்ட் பண்ணீங்கன்னா HTML ஜென்ரேட் ஆகும். பட் ப்ராசஸ் எல்லாமே சேம் தான். ஃபர்ஸ்ட்
ரிக்வெஸ்ட் பண்ணி டிபிக்கு, டிபிலேருந்து டேட்டா வந்தோடனே தான் HTML ஜென்ரேட் ஆகும். இப்போ இங்கே 10K ரிக்வெஸ்ட் வருதுன்னா, இல்லை 20K ரிக்வெஸ்ட் வருதுன்னு வச்சுக்கலாம். உங்கள் வெப்சைட் வந்து ஒரு நாளைக்கு வந்து 20K ரிக்வெஸ்ட். அப்போ எவ்வளோ டிபி ரிக்வெஸ்ட் போகும்? யார் கரெக்டாக சொல்கிறீங்க பார்க்கலாம். சூப்பர். 20K ரிக்வெஸ்ட் வெப்சைட்டுக்கு வந்துச்சுன்னா 20K டிபி ரிக்வெஸ்ட். எவ்வளோ HTML ஜென்ரேட் ஆகும்? 20K HTML ஃபைல்ஸ் ஜென்ரேட் ஆகி யூசருக்கு போகும்பா. பட் இங்க வந்து டிபி கால்ஸ் அதிகமா இருக்கு, கரெக்டா? ஸோ நெக்ஸ்ட் டேஸ் என்ன பார்த்தாங்க, டிபி காலை கொஞ்சம் கம்மி பண்ணலாமே, ஏன்னா டிபி காஸ்ட் அதிகம் தானே. அப்போ டிபி கம்மி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் அடுத்த பேட்டர்ன் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அது பேர் என்னதுப்பா? ஸ்டாட்டிக் சைட் ஜென்ரேஷன், SSG. அதெல்லாம் என்னாச்சுப்பா, இந்த HTML நான் இங்க ஜென்ரேட் பண்றதுக்கு ஒரு 1 செகண்ட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். இதுவும் டைம் தானேப்பா. இந்த 1 செகண்ட் கூட ஆகலன்னா அது இன்னும் பெஸ்ட்ல. அப்ப HTML என்ன பண்ணலாம், ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்கப்பா. அப்பதான் எங்க போனாங்க, ஸ்டாட்டிக் சைட் ஜென்ரேஷன் போனாங்க. பில்டு பண்ணும்போது என்ன பண்ணுவேன், ஒரே ஒரு வாட்டி டிபி கால் பண்ணி நான் ஜென்ரேட் பண்ணிடுவேன். பட் இதுல என்ன டிராபேக், யாராவது சொல்லுங்க பார்ப்போம். வாட் இஸ் டிராபேக்? சந்தோஷ், சம்ராஜ், ட்ரை. வாட் வாஸ் சூப்பர். பில்டு டைம், அப்டேட், ஸ்டாட்டிக் மாதிரி ஆயிடுச்சு. கரெக்டா, ஸ்டாட்டிக் வெப்சைட் மாதிரி மாறிடுச்சு. என்ன ஸ்டாட்டிக் சைட்லயே இருக்கு, அதான் ப்ராப்ளம். இப்போ நான் ஒரு டிபி அப்டேட் பண்ணிட்டேன்னா எனக்கு புது டேட்டா வருமா ஃப்ரண்ட் எண்டுக்கு? நோ, ஏன்னா பில்டு பண்ணல. பில்டு பண்ணாதான் திரும்பி புது டேட்டா வரும். ஆனா மீதி எல்லாமே ஃபாஸ்டர் ரன்றிங்க, HTML இஸ் ஜென்ரேட் ஆன் பில்ட் டைம். அதுக்கு தான் என்ன பண்ணாங்க, அடுத்த பேட்டர்ன் இன்க்ரிமெண்டல் ஸ்டாட்டிக் சைட் ஜென்ரேஷன் கொண்டு வந்தாங்க. அப்படின்னா என்னப்பா, நம்ம பில்டு பண்ணும்போது சொல்லிடணும் எப்போ வந்து இன்வாலிடேட் பண்ணும், எனக்கு 60 செகண்டுக்கு ஒரு திரும்பி இந்த ஃபைலை ஜென்ரேட் பண்ணு HTML அப்படின்னு சொல்ற பேர் என்னதுப்பா, இன்க்ரிமெண்டல் ஸ்டாட்டிக் சைட் ஜென்ரேஷன். ஃபர்ஸ்ட் டைம் எப்பயும் பில்டு பண்ணும்போது வந்துடும் ஃபைல, அதுக்கப்புறம் ரீஜென்ரேட் பண்ணும்பா நீங்க என்ன டைம் சொல்லியிருக்கீங்களோ. கிளியரா இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாமே? ஆனா இந்த பேட்டர்ன்ஸ் மட்டும் அந்த SEO ப்ராப்ளமும் சால்வ் பண்ணிட்டாங்கப்பா. ஆனா அதை வச்சு மட்டும் வந்து டெவலப்பர்ஸ் வந்து உடனே ஸ்விட்ச் பண்ணிடுவாங்களா? அது உங்க கம்பெனில இருக்க சொல்யூஷன் ஆர்கிடெக்டோ இல்லைன்னா CTO இந்த டிசிஷன் எடுத்துருவாங்களா டக்குன்னு? நோ. ஏன்னா கிட்டத்தட்ட 5-6 வருஷமா டெவலப் பண்ணியிருப்பாங்க ப்ராடக்ட்டை. ஒய் ஷுட் தே ஸ்விட்ச்? ஸோ அப்போ மீதி என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருக்கு அதையும் நம்ம சேர்த்து சால்வ் பண்ணிடலாம். பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிரச்சனையா இருக்கு. எல்லாத்துக்கும் பர்ஃபார்மன்ஸ் ஆப்டிமைசேஷன் கொடுங்க, ஃபாண்ட்ல ஆரம்பிச்சு இமேஜ்ல இருந்து எல்லாமே கொடுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்கப்பா, வெர்சல் somebody is joining. ஸோ என்ன பண்ணாங்க, எல்லாத்துக்கும் ஆப்டிமைசேஷன். ஸோ இப்போ நீங்க நெக்ஸ்ட் JS பர்ஃபார்மன்ஸ் ஆப்டிமைசேஷன் அப்படின்னு போட்டீங்கன்னா சி எல்லாத்துக்குமே நெக்ஸ்ட் ஸ்லாஷ் இமேஜ் ஃபார் இமேஜ் ஆப்டிமைசேஷன். நெக்ஸ்ட் இது வந்து லேசி இம்போர்ட் சொல்லி கொடுத்தாங்களா உங்களுக்கு? லேசி இம்போர்ட்ஸ், டைனமிக் இம்போர்ட் சொல்லியிருப்பாங்க, இல்லை கோட் ஸ்பிளிட்டிங், மேபி உங்க ட்ரைனர்ஸ் ஏதாவது வேற வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. எல்லாத்துக்குமேப்பா நெக்ஸ்ட் ஸ்லாஷ் நெக்ஸ்ட் ஸ்லாஷ் நெக்ஸ்ட் ஸ்லாஷ்னு எல்லாத்தையுமே ஆப்டிமைஸ் பண்ணிட்டாங்க. புரியுதுங்களா? பில்ட்னா இதெல்லாம் ஆப்டிமைசேஷன்ப்பா. இமேஜ் ஆப்டிமைசேஷன், ஃபாண்ட் ஆப்டிமைசேஷன், ஸ்கிரிப்ட், மெட்டா டாக்ஸ், ஸ்டாட்டிக், பண்ட்லர், லேசி லோடிங், அனலிட்டிக்ஸ் எல்லா விஷயங்களும் கொண்டு வந்துட்டாங்க. ஒரு கம்ப்ளீட் ஃப்ரண்ட் எண்டுக்கு என்னெல்லாம் ஆப்டிமைஸ் பண்ணும் அப்படின்றது எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கப்புறமும் பெரிய ப்ராப்ளம் என்னவா இருந்துச்சுப்பா, ஒரு ரவுட்டிங் டிஃபால்ட்டா இல்ல. தேர்ட் பார்ட்டி பேக்கேஜ் இருக்கு, ரியாக்ட் ரவுட்டர் யூஸ் பண்ணீங்க, ஏன் நம்ம இன்பில்ட்டா கொண்டு வந்துடக்கூடாது ஒரு ஃபைல் பேஸ்ட் ரவுட்டிங் மாதிரி அப்படின்னு சொல்லி அவங்க தான் இன்ட்ரடியூஸ் பண்ணது. என்னதுப்பா, ஒரு நான் டெக் டெவலப்பரா இருந்தாலும் ஒரு ஈஸியா வந்து ஒரு ஃபைல் ஃபோல்டர் கிரியேட் பண்ற மாதிரி கிரியேட் பண்ணா எனக்கு ரவுட் கிரியேட் ஆகணும் அப்படின்னு கொண்டு வந்தது தான் இந்த ஃபைல் பேஸ்ட் ரவுட்டிங். இவ்வளோ விஷயங்கள் இருக்குப்பா. அண்ட் ப்ரொடக்ஷன் ரெடினஸ்க்கு நீங்க எக்ஸ்ட்ராலாம் எதுவும் கான்ஃபிகர் பண்ணணும் அவசியம் இல்லை. ஆல்ரெடி வெர்சல் இஸ் ஆப்டிமைசிங் இட். இப்போ சொல்லுங்க, இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இன்னும் நான் பாதி தான் சொல்லியிருக்கேன். ஐ ஒன்லி டோல்ட் 50%. ரிமைனிங் லாட் ஆஃப் 50% இன் இட். இன்னும் இதுல இருக்கிறது எல்லாமே இதுதான். இப்படிதான் அவங்க மார்க்கெட்டை கேப்சர் பண்ணாங்க. ஓகேவா?
அப்ப கேட்கலாம், ஸ்டில் ரியாக்ட் அப்பனா எதுக்கு நான் படிக்கணும்? ரியாக்ட் முடிஞ்சிருச்சா? நோ. ரியாக்ட்லயும் நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்.js-லயும் நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கு. சரி, எத்தன பேர் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க? எப்படி ஒரு Next.js ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்றேன்னு சொன்னேன். இட் இஸ் npx create next app. ஜஸ்ட் எஸ் ஆர் நோ போடுங்க பாப்போம். எஸ்னா ஸ்டார்ட், நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நோனாலும் நோ போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பி ஆனஸ்ட். இட் இஸ் ஓகே. இந்த கிளாஸ் முடிஞ்ச அப்புறம் கூட நீங்க போய் ட்ரை பண்ணலாம். எனக்கு ஜஸ்ட் கவுண்ட் தெரியணும், அதுக்காக தான். அண்ட் எவ்வளவு பேர் ஆக்டிவா இருக்கீங்கன்னு பார்க்கலாம் கிளாஸ்ல. திரும்பி கொஸ்டின் ரிப்பீட் பண்ற சில பேர் இந்த கமாண்ட் போட்டு Next.js ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா எஸ்ன்னு போடுங்க, இல்லைன்னா நோ போடுங்க பார்ப்போம். அவ்வளவுதான். ஓகே, சூப்பர். 50% to 60% எஸ், ரிமைனிங் 40%. சரி, இன்னைக்கு கிளாஸ் முடிச்சோன்னே எல்லாரும் போய் ஸ்டார்ட் பண்ணிடுவீங்களா? ஜஸ்ட் ரொம்ப சிம்பிள். இந்த ஒரே ஒரு கமாண்டை டைப் பண்ண போறீங்க, அவ்வளவுதான். எவ்ரிபடி நோ சொன்ன எல்லாருமே. ஷூர். ஏன்னா நம்ம நெக்ஸ்ட் அப்கமிங் பண்ண போற 5 days நீங்க அப்பதான் வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஓகே, டோன்ட் டிலே இட். ஓகே ஓகே. அண்ட் எல்லாரும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டீங்களா? இந்த இன்கேஸ் யாராவது நோன்னு போட்ட எல்லாருமே ஜஸ்ட் மேக் அ ஸ்கிரீன்ஷாட் ரைட் நோ. மேக் அ ஸ்கிரீன்ஷாட். ஃபோன்ல இருந்து அட்டன் பண்ணீங்கன்னா டேக் அ ஸ்கிரீன்ஷாட், லேப்டாப்ல இருந்தா டேக் அ போட்டோ. சரி, ஓகே. நம்ம ப்ராஜெக்ட் ஓபன் பண்ணிக்கலாம். ப்ராஜெக்ட் ஓபன், ஒரே நிமிஷம். ஐ ஓபன் த ப்ராஜெக்ட். இதுதான் சம்மரி. இதுதான் நம்ம நேத்திக்கு பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? ஓகே. சரி, இன்னைக்கு அஜெண்டா சொல்லிடுறேன்ப்பா. இன்னைக்கு அஜெண்டா என்னன்னா, we are going to routerப்பா. டீடைல்டா ரவுட்டிங் பார்க்க போறோம். ஷால் வி ஸ்டார்ட் ரவுட்டிங்? ரவுட்டிங்க ரொம்ப டீடைலா பார்க்க போறோம். ஓகே, ஜஸ்ட் டோன்ட் லீவ். ஓகேங்களா? 10 seconds பா. I'll be back. ஓகே, I'll bring charger. ஓகேங்களா?
இப்போ பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் ரவுட்டிங்? உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சா சொல்லுங்க. ரவுட்டிங்னா என்னதுப்பா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ swiggy.comனு போட்டீங்கன்னா, ஒரு யூஐ பேஜ் வருதா? ம். இந்த யூஐ பேஜ் HTML ல செஞ்சிருக்கலாம், ஒரு JavaScript ல செஞ்சிருக்கலாம், ஆர் React ல காம்போனன்ட் வச்சு செஞ்சிருக்கலாம். புரியுதா? பட் எக்ஸாக்ட்லி. ஒரு URL ல போட்டீங்கன்னா, அதுக்கு ரிலவென்ட்டான யூஐ பேஜ் வந்தீங்கன்னா, அது பேர் ரவுட்டிங்ப்பா. என்ன பண்றோம்? ஒரு URL ல வி ஆர் மேப்பிங் இட் வித் ஒரு யூஐ பேஜ். சிம்பிள் அவ்வளோதான். அந்த இந்த யூஐ பேஜை எப்படி வேணா கோட் பண்ணியிருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். வித் JSX, HTML, CSS, வாட் எவர் இட் இஸ். திஸ் இஸ் கால்ட் ரவுட்டிங். URL. கிளியரா? சரி, இந்த மேப்பிங்கை வந்து எப்படி பண்ணாங்க Next.js அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, they introduced a core concept called file based routing. அப்படின்னா என்னன்னா, இந்த URL இருக்குங்களா, ஒரு URLக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்விக்கி ஸ்லாஷ் ஆர் மேபி வில் கோ டு வேற ஏதாவது போலாமே. வில் கோ டு இன்ஸ்டாமார்ட். இங்க தெரியுதுங்களா, ஸ்விக்கி ஸ்லாஷ் இன்ஸ்டாமார்ட்னு சொல்லிட்டு. இப்போ நீங்க ஸ்விக்கி ஸ்லாஷ் இன்ஸ்டாமார்ட்னு போகணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதுல ரவுட் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுதானே ரவுட்டு. கரெக்டா? இதுக்கு நீங்க ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டான். என்னது? இதுக்கு ஒரு ஃபோல்டர். சிம்பிள். நீங்க பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணி இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், நத்திங். நோ கான்ஃபிகரேஷன். யூஆர்எல்க்கு என்ன பண்ணும்? வி ஷுட் கிரியேட் அ ஃபோல்டர் நேம். அண்ட் யூஐ பேஜை நீங்க என்ன பண்ணிக்கலாம்? இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஒரு பேஜ் டாட் ஜேஎஸ் ஜாவாஸ்கிரிப்ட் தானே நம்ம வச்சிருக்கோம். ஜேஎஸ்ன்னு வச்சு நம்ம கோட் பண்ணிக்கலாம்ப்பா. இதுல டெய்ல்வின் யூஸ் பண்ணிக்கலாம், சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணிக்கலாம், பூட்ஸ்டாப் யூஸ் பண்ணிக்கலாம், வாட் எவர் யூ வாண்ட் யூ கேன் ஸ்டைல் யூஐ அக்கார்டிங் டு யூ. இப்போ சிம்பிள் ஆயிடுச்சா இல்லையா சொல்லுங்க? ஃபோல்டர் நேம் இஸ் ஈக்குவல் டு த பாத் அப்படின்னு சொல்லிட்டான். அந்த யூஆரோட பாத். ட்ரை பண்ணலாமா? ம். ஷல் வி டு அ பேசிக் ரவுட்டிங்கா? அண்ட் குயிக்கா சொல்லிடுறேன். Next.jsோட ரவுட்டர் வந்து பாத்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் ரவுட்டர்ஸ் இருக்குப்பா. ஃபர்ஸ்ட் ரவுட்டர் என்ன சொன்னேன்? ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா பேஜ் ரவுட்டர். பேஜ் ரவுட்டர். அண்ட் இன்னொரு ரவுட்டர் வந்து ஆப் ரவுட்டர். புரியுதுங்களா? பேஜ் ரவுட்டர் அண்ட் ஆப் ரவுட்டர். பேஜ் ரவுட்டர் வந்து முன்னாடி பண்ணதுப்பா. இது வந்து ஓல்டர் வந்து பேஜ் ரவுட்டர். ஃபர்ஸ்ட் அவங்க ரவுட்டிங் இந்த கான்செப்ட் கொண்டு வரும்போது ஃபைல் பேஸ்டா கொண்டு வரும்போது இட் வாஸ் ஓல்டர். இப்போ என்ன யூஸ் பண்றாங்க? மாடர்னா? மாடர்ன் வந்து மாடர்ன் ஆர் நியூ அப்படின்னு நியூன்னு சொல்லக்கூடாது, மாடர்ன் சொல்லலாம். கிளியரா? இங்க வந்து என்ன வந்து ஃபோக்கஸ் பண்ணாங்க அப்படின்னா, இது ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல 2016ல இருந்து பாத்தீங்கன்னா இந்த பேட்டர்ன்ஸ் இருக்குல்ல, சிஎஸ்ஆர், எஸ்எஸ்ஆர் இருக்கும் போது இந்த இது இருந்துச்சுப்பா. எது? கிளைண்ட் சைட் ரெண்டரிங். அதுக்கப்புறம் என்ன ரெண்டரிங் இருந்துச்சு? எஸ்எஸ்ஆர் இருந்துச்சு. இங்க வரும்போது என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, they introduce something called server side components. இதை பத்தி லேட்டரா சொல்றேன். பட் இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? இதுதான் மாடர்னுக்கும் ஓல்டருக்கும் இருக்க டிஃபரன்ஸ். ஸோ எல்லா ப்ராஜெக்ட்டும் பை டிஃபால்ட் எதுல வரும்? இப்போ நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு போனீங்கன்னா சோர்ஸ்குள்ள ஆர் ஏபிள் டு சி
மேபி ஐ வில் கிரியேட் அன் எம்டி ஃபைல். இங்க தெரியுதுங்களா? ஆப் ஃபோல்டர் இதுதான்ப்பா. நம்மளோட ரவுட்டர். ஸோ ஒரு பேசிக் ரவுட் கிரியேட் பண்ணலாமா? வில் நாட் வேஸ்ட் மச் டைம். ஒரு பேசிக் ரவுட் எப்படி கிரியேட் பண்றது? ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்லாஷ் அபவுட்னு ஒரு பேஜ் வச்சுக்கலாமா? ம் ம் இதில் வந்து எனக்கு என்ன தெரியணும் கண்டென்ட் அப்படின்னா, ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு தெரியணும்ப்பா. ஆப்புக்குள்ள ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணும். அபவுட் ஜஸ்ட் கிவ் மீ தம்ஸ் அப். இது வரைக்கும் புரியுதா? ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே ஏதாவது ஸ்டெப் ரிப்பீட் பண்ணணும் சொல்லுங்க, ரிப்பீட் பண்றேன். இப்போ நான் இது கிரியேட் பண்ணிட்டேன்ப்பா. ஓகேங்களா? இதை நான் கிரியேட் பண்ணிட்டேன். பட் யூஐ நான் போடணும்ல. அண்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நெக்ஸ்ட்.js வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க்னு சொல்லியிருக்கேன். சில விஷயங்களை வந்து நம்ம ஏன் எப்படி அப்படின்ற மாதிரி நம்ம வந்து கேட்க முடியாது. இட் இஸ் மிலிட்ரி. அவங்க ரூல்னா ரூல் தான். நீ யூஐ எதை வச்சு வேணா கிரியேட் பண்ணிக்கோ. ஆனா அந்த ஃபைல் நேம் இருக்குல்ல, இட் சுட் பி ஆல்வேஸ் பேஜ். டைப் ஸ்கிரிப்ட்னா டிஎஸ்எக்ஸ், ஜாவா ஸ்கிரிப்ட்னா ஜேஎஸ்எக்ஸ் ஆர் ஜேஎஸ். கிளியரா? அதுக்குள்ள யூஐ நீ எப்படி வேணா எழுதிக்கும். பட் ரூல் என்னதுப்பா? வாட் இஸ் ரூல்? ரூல் இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது ரூல். ரூலை மறக்க மாட்டீங்களா? நீ என்ன பேர் வைக்கணும்? பேஜ் டாட் ஜேஎஸ். இதுக்குள்ள நம்ம ஜஸ்ட் எப்பயும் போல ஒரு நார்மல் காம்போனன்ட் என்ன வேணா வச்சுக்கலாம்ப்பா. ஓகேங்களா? ரிட்டர்னு என்ன வந்து நம்ம வரணும்னு நினைச்சோம்? அலோ வேர்ல்டு அப்படின்னு வரணும்னு நினைச்சோம். அலோ வேர்ல்டை போட்டுக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கணும். இதை எக்ஸ்போர்ட் பண்ணணும்பா, அப்பதான் தெரியும். எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் அபவுட். நீங்க பேஜ்னு வச்சா பேஜ், அபவுட்னு வச்சா அபவுட். வாட் எவர் யூ வாண்ட் யூ கேன் கீப். கிளியர்? இப்போ செக் பண்ணி பார்க்கலாமா இந்த ப்ராஜெக்ட் எப்படி ஸ்டார்ட் பண்றது? npm ரன் dev. ஸோ லோக்கல் ஹோஸ்ட் 3000 தான் ரன் ஆகுது. ஸோ இந்த இதுக்கு போயிடலாம். ஒரே நிமிஷம். I'll keep it like this. ஸோ இது ஃப்ரண்ட் பேஜ் ஸ்லாஷ் அபவுட். என்னப்பா பிளாகுக்கு போகுது? நிமிஷம்ப்பா. ஒரே ஒரு நிமிஷம். ஐ திங்க் தெர் இஸ் சம் கேட்ச் இன் இட். இங்க தெரியுதுங்களா? அந்த இதுல கேட்ச் இருக்கு. லைக் இது டிஃபால்ட் ரவுட்டுப்பா. நம்ம ஸ்லாஷ் அபவுட்னு போடுறோம். அலோ வேர்ல்டு வருதா? மேபி இன்னொன்று ரவுட் கிரியேட் பண்ணுவோமா? யாராவது ட்ரை பண்றீங்களா? நான் கான்டாக்ட்னு கிரியேட் பண்ணணும்ப்பா. இப்போ நான் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? ஆப்புக்குள்ள ஐ வாண்ட் டு கிரியேட். வாட் ஷுட் பி த ஃபோல்டர் நேம்? ஐ எம் பிளானிங் ஃபார் சூப்பர் ஸ்லாஷ் கான்டாக்ட் அப்படின்னு வைக்கிறேன். அதுல வந்து எனக்கு என்ன வரணும்? திஸ் இஸ் somebody is joining.
திஸ் இஸ் கான்டாக்ட் பேஜ் அப்படின்னு வரும். பாப்போமா எப்படி பண்றதுன்னு. சூப்பர். ஃபோல்டர் நேம் இஸ் கான்டாக்ட். என்னப்பா ரூல்? ரூல் யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு பார்ப்போம். வாட் இஸ் ரூல்? சூப்பர். ரூல் இஸ் பேஜ் டாட் ஜேஎஸ். அதுக்கப்புறம் நீங்க ஒரு காம்பவுண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். கான்ஸ்ட் பேஜ்னு வச்சுக்கலாம். ஆர் யூ கேன் கீப் இட் அஸ் கான்டாக்ட். எப்படி வேணா வச்சுக்கலாம்ப்பா. ஓகே. கான்டாக்ட் ஈக்குவல் டு கர்லியோ கர்லியா பேராகிராஃப்ல நம்ம என்ன பார்க்கணும்? திஸ் இஸ் கான்டாக்ட் பேஜ். அது ஐயோ கான்ஸ்டன்ட் போட்டேனா? அப்புறம் என்ன பண்ணும்பா? எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் அந்த பேர். நீங்க என்ன வேணா வச்சுக்கலாம் பேர். தேர் இஸ் நோ ரூல்ஸ். பட் ரூல் வந்து பேஜ் டாட் ஜேஎஸ். சரி ட்ரை புட்டிங் கான்டாக்ட். சி எத்தனை பேர் ஈஸி சொல்றீங்க? அவுட் ஆஃப் 10 ரேட் பண்ணுங்க பார்ப்போம். 9ஆ 8ஆ? எவ்வளோ ஈஸி பண்ணியிருக்காங்கப்பா. 10 அவுட் ஆஃப் 10. 9 அவுட் ஆஃப் 10. 10 அவுட் ஆஃப் 10 எவ்ரிபடி. ஓகே. இது நீங்க யோசிச்சு பாருங்க. ரியாக்ட்லனா நீங்க எவ்வளோ பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணணும். யூ ஹேவ் டு கான்ஃபிகர் இட். கரெக்டா இல்லையா? V6 இருக்கட்டும், V7 இருக்கட்டும், எல்லாருமே 10 on 10. ஓகே சூப்பர். நான் 9 சொல்றவங்க எல்லாருக்கும் சம்திங் டிஃபிகல்ட்டா இருக்கு. ஓகே, ஓகே, ஓகே. ஜஸ்ட் ஜோக்ஸ் அப்பார்ட். ஓகே. இன்னும் அட்வான்ஸான விஷயங்கள் பார்க்கலாம். இப்போ பேசிக்கா ஒரு ரவுட்டிங் கிரியேட் பண்ண எல்லாருக்குமே புரிஞ்சிருச்சு. இப்போ எனக்கு எக்ஸாம்பிளுக்கு கொஞ்சம் நெஸ்டடா போகணும்னு நினைக்கிறேன். இப்ப அபவுட்டுக்குள்ளேயே எனக்கு வந்து டீம்ஸ்ன்னு வேணும்னு வச்சுக்கோங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது பேசிக் ரவுட்டிங்ப்பா. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டுக்கு வரேன். இப்போ ஐ வாண்ட் சம்திங் லைக் நெஸ்டட் ரூட்ஸ். நெஸ்டட் ரூட்டிங்னா இப்ப அபவுட் இருக்கு. அபவுட்டோட சேர்ந்து எனக்கு ஸ்லாஷ் டீம்ஸ் வேணும்னா இப்படி நான் போட்டேன்னா எனக்கு அலோ டீம் அப்படின்னு வரணும். என்ன வரணும்? அலோ டீம். சூப்பர். அவ்வளவுதான். சி சந்தோஷ் ஹஸ் கெஸ்ட் இல்ல. சந்தோஷ் ஹஸ் டோல்ட் இட். ஒன்றும் இல்லை. சிம்பிளா ஒரு டீம்னு ஒரு ஃபோல்டரை அபவுட்டுக்குள்ள கிரியேட் பண்ண போறோம். அவ்வளவுதான். கிரியேட் பண்ணலாமா? கிரியேட் அ ஃபோல்டர் கால்டு டீம். ரூல் என்னதுப்பா? ரூல் சேம் தான். மாறவே போறது இல்லை. வாட் இஸ் ரூல்? வி ஹவ் டு கீப் பேஜ். நம்ம ஜாவாஸ்கிரிப்ட்னால ஜேஎஸ் ஆர் ஜேஎஸ்எக்ஸ். ஓகே. இப்போ கான்ஸ்ட் பேஜ் இஸ் ஈக்குவல் டு ரிட்டர்ன் என்னப்பா போட பார்க்குறோம்? அலோ டீம் அப்படின்னு போட பார்க்குறோம். அலோ டீம். எக்ஸ்போர்ட் என்ன பண்ணும்பா? எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் பேஜ். கிளியரா? இப்போ அபவுட் ஸ்லாஷ் டீம். See, allow this is a team page. Everybody clear with this? ஓகே சூப்பர். நெக்ஸ்ட் வந்து இந்த டைனமிக்கா பார்த்துருக்கீங்களா? மேபி உங்க இ-காமர்ஸ் ஆப்ல கூட பண்ணிருப்பீங்க. ப்ராடக்ட் ஸ்லாஷ் ஐடி எத்தனை பேர் பண்ணிருக்கீங்கப்பா? அதுவும் சப்போர்ட்டட் தான். டைனமிக் ரூட்டிங். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்லக் வச்சோ
ஸ்லக் வச்சோ ஆர் ஐடிஸ் வச்சோ பண்ணியிருப்பீங்க. கரெக்ட்டா? ம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஆம் பிளாக் வச்சே சொல்றேன் ஃபர்ஸ்ட்டு. முதல்ல கெட் ஆல் பிளாக்ஸ் பண்ணியிருப்பீங்க. கரெக்ட்டா? கெட் ஆல் பிளாக்ஸ்னா இந்த ஏபிஐ ஸ்லாஷ் பிளாக் ஏபிஐ வில் கிவ் யூ ஆல் பிளாக்ஸ். அந்த ஸ்பெசிஃபிக் பிளாக கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, என்னப்பா ஏபிஐ? கெட் அ பிளாக் பை ஐடி ஸ்லாஷ் பிளாக் ஸ்லாஷ் ஐடி. கிளியரா? மேபி இதே தான் ப்ராடக்ட் பண்ணியிருப்பீங்க. கரெக்ட்டா? அமேசான்ல எல்லா ப்ராடக்ட்ஸ் வேணும்னா என்ன பண்ணுவீங்கப்பா? ப்ராடக்ட்ஸ். அப்ப என்ன பண்ணுவீங்க ஏபிஐ? இட் வில் பி ஸ்லாஷ் ரவுட் என்னதுப்பா? ப்ராடக்ட். அப்புறம் என்ன பண்ணுவீங்க? ப்ராடக்ட் ஸ்லாஷ் ப்ராடக்ட் ஐடி. கரெக்ட்டா? ம். மேபி இது பிளாக் ஐடி. ஸோ இந்த மாரி பேஜஸ் கிரியேட் பண்ணலாமா? ம். ஸோ மேபி ஐ வில் கிரியேட் வித் பிளாக் ஃபர்ஸ்ட்டு. ம். பிளாகுக்கு எப்பயுமே ஸ்லக் இருக்கும் பார்த்துருக்கீங்களா? யுஆர்எல் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும், எஸ்இஓ ஃப்ரெண்ட்லியா இருக்கணும்னு சொல்லிட்டு ஸ்லக் ஐடி குடுப்பாங்க. மேபி ஏதாவது பிளாக் எடுத்துக்கோங்களேன். இதிலேயே பிளாக்ஸ் இருக்கும். Next.js. You'll have a lot of blocks here. See? தெரியுதுங்களா இந்த ஸ்லக்? திஸ் இஸ் ஸ்லக். அதே அமேசான் எடுத்துக்கோங்களேன். காஃபி மேக்கர்னு போட்டேன்னா, இங்க தெரியுதுங்களா? இட் இஸ் வித் ஐடி. See some random ID. Hmm? Let's go to the Amazon page. தெரியுதுங்களா? There's some random ID. UUIDs basically. Okay. அதான் ப்ராடக்ட்ஸுக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்டா இருக்கும்பா. ஓகேங்களா? சரி நம்ம ஃபர்ஸ்ட் பிளாக்ஸ் பார்ப்போம். அதுக்கப்புறம் ஒரு ஒண்ணா ப்ராடக்ட்ஸும் பார்ப்போம். ஓகே. ரொம்ப சிம்பிள். பிளாகே இல்லையா? சரி ஃபர்ஸ்ட் நம்ம பிளாக் கிரியேட் பண்ணலாம். பிளாக் ரூல் சேம். ஃபர்ஸ்ட் ரூல் என்னது? பேஜ் டாட் ஜேஎஸ். இதுல கான்ஸ்ட். நான் இனிமே பேஜ்னே வச்சுக்கிறேன்பா. ஓகே. டோன்ட் கிவ் செப்பரேட் நேம்ஸ். ரிட்டர்ன். திஸ் இஸ் பிளாக் பேஜ் எக்ஸ்போர்ட் டிஃபால்ட். ஃபர்ஸ்ட் பிளாக் வருதான்னு பார்த்துக்கலாம். அப்புறம் பிளாக் பை ஐடிக்கு போகலாம். Yeah, you can also use blog JSX. Pa. No issues. You can put JSX. See, this looks same. Okay. மேபி நிறைய பேருக்கு கன்ஃபியூஷனா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் ஜேஎஸ்னு வச்சிருக்கேன். ஓகேங்களா? மேபி சில பேர் ஃபாலோ பண்ணலாம். உங்களுக்கு புரியுதுங்களா? சில பேர் ஜேஎஸ்எக்ஸ்னா என்னன்னு கேட்பீங்க. மேபி ரியாக்ட் பார்க்காதவங்க. No, 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 it's same. Okay. It's again the same. Default import. Okay. Named import இங்க தேவையில்லப்பா. You can always do default import. ஏன்னா ஒரு இதுல you're going to have only one UI. Okay. Any doubts? நெக்ஸ்ட் இதுக்கு போலாமா? சரி ஓகே. இப்ப ஒரு கேர்லி யூஸ் பண்ணுங்க. ஒரு கேர்லி. ஓகே. இங்க நீங்க ஐடினா ஐடி போட்டுக்கோங்க. இங்க ஸ்லக் கொடுக்க போறேன். அதனால ஸ்லக். ஓகேங்களா? ஸ்லக். ரூல் சேம். எனி ஃபோல்டர் ரூல் இஸ் சேம். You're going to keep page.js. JS or JSX. Okay, you can keep any.
இங்க நான் ஸ்லக் ஐடின்னு வாங்குறேன். என்ன பண்ணலாம்? I can keep it as slug ID. Clear? So const page equal to return this is blocks page by slug ID. நான் இன்னும் ஸ்லக் எப்படி பிரிண்ட் பண்ணணும்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அந்த பேஜுக்கு ரவுட் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். ஓகேங்களா? Just I'll give some random இதா. See? block page slug ஐடிக்கு வருதா? ஸோ இங்க இருக்க ஐடி எப்படி பிரிண்ட் பண்றேன்னு பார்க்கலாமா? ஏன்னா இதை வச்சு தானே ஏபிஐ கால் பண்ணணும். லைக் இப்போ ஏபிஐ கால்லாம் பண்ண போறது இல்லை. பட் ஜஸ்ட் டெல்லிங். இப்போ இது எப்படி வாங்குறதுன்னு பார்க்கலாமா? ஸோ அதுக்கு நீங்கள் இங்கே என்ன பண்ணோம் அப்படின்னா யூ ஹேவ் டு கிவ் டபுள் கர்லீஸ். ஓகே, கிவ் அ டபுள் queries. இது பெராம்ஸ் தானப்பா. ஸோ கிவ் இட் அஸ் பெராம்ஸ். ட்ரை டூயிங் பெராம்ஸ் டாட் இங்கே என்ன பேர் கொடுத்தீங்களோ ஸ்லக் ஐடி தானே கொடுத்தீங்க, ஸ்லக் ஐடி இங்கே வராது. ஏன்னு நான் சொல்கிறேன். பிகாஸ் யூ ஹேவ் டு ரைட் அ நியூ லைன் கான்ஸ்ட் clear-ஆ? So whatever you put here in the params 1 2 3 4 5 will get it here. Clear? இது வந்து அவாய்ட் பண்ணும்பா. ஓகேங்களா? Please, any doubts, Santosh? Any other? Any doubts? No? Okay. இப்போ ப்ராடக்ட்ஸ் யாராவது ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். இதே மாதிரி எனக்கு ப்ராடக்ட்ஸ், ஆனால் ப்ராடக்ட் ஐடியில் வரணும். ப்ராடக்ட்ஸ் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன்? ஐ ஷுட் கீப் ஃபோல்டர் நேம் என்னதுப்பா? இங்கே மேப் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு ப்ராடக்ட்ஸ், ப்ராடக்ட்ஸ் ஐடி. யார் ட்ரை பண்ணுறீங்க? சூப்பர். ப்ராடக்ட்ஸ், ஓ சாரி ப்ராஜெக்ட்ஸ்ன்னு போட்டேன்னா, சாரி ப்ராடக்ட்ஸ். அதுக்கப்புறம் ரூல் என்னதுப்பா? வி ஹேவ் டு கீப் பேஜ் டாட் ஜேஎஸ் ஆர் ஜேஎஸ்எக்ஸ். ஓகே, ஸோ இதில் கான்ஸ்ட் பேஜ் ஈக்குவல் டு ரிட்டர்ன் ஓகேவா? இது இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? ஒரு கர்லி. சூப்பர் சூப்பர். யூ ஹேவ் டு கீப் ப்ராடக்ட் அண்டர்ஸ்கோர் ஐடி. ஃபோல்டர் கிரியேட் பண்ணோடனே ரூல் சேம் தான். இட் இஸ் கோயிங் டு பி பேஜ் டாட் ஜேஎஸ் கான்ஸ்ட் ஒரு காம்பனன்ட் போட்டுக்கோங்க. பேஜ் இஸ் ஈக்குவல் டு கர்லி ரிட்டர்ன் திஸ் இஸ் ப்ராடக்ட் பேஜ். ஐடி வர வைக்கணும். நான் என்ன சொல்லியிருக்கேன் இங்கே கர்லியில் பெராம்ஸ் அண்ட் இங்கே வந்து கான்ஸ்ட் ப்ராடக்ட் ஈக்குவல் டு அவைட். அவைட்னா ஃபங்க்ஷன் வந்து அசிங்காக இருக்கணும். புட் அசிங்க். சிம்பிள். ஃபைனலாக இங்கே ஒரே ஒரு விஷயம் மிஸ்ஸிங். என்னது? எக்ஸ்போர்ட் டிஃபால்ட். ட்ரை பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்ஸ் பேஜுக்கு போவோமா? வில் கோ டு த ப்ராடக்ட்ஸ் பேஜ். சி ப்ராடக்ட்ஸ் பேஜ் வந்துச்சு. ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதோட ஐடி அனுப்புகிறேன். ப்ராடக்ட் ஐடி 1 2 3 4.
ஆனா அந்த டீடைல் பேஜ் வரும்னு வச்சுக்கோங்களேன். இங்க நீங்க இ-காமர்ஸ்ல பண்ண மாதிரி எவ்வளவு சிம்பிளா பாஸ் பண்ணிக்கிறோம் பாருங்களேன். இதே நம்ம அங்க பாஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க ரியாக்ட்ல. You have to define it on 2 to 3 places. கரெக்ட்டா? எவ்வளவு சிம்பிள் ஆக்கிட்டாங்கல்ல. சரி. நெக்ஸ்ட் ஒரு விஷயம் இருக்குப்பா. மொத்தம் 4 விஷயம் தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, டவுட் ஒரு நிமிஷம். இதோ வரேன்ப்பா. ஒரு 2 மினிட்ஸ் I'll tell you. நேவிகேஷன்ஸ் வந்துரலாம். Before going to navigations, I'll tell you 2 more things. One is catch all route. இந்த கேட்ச் ஆல் ரவுட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். யாரும் அத பெரிய விஷயமா எடுத்துக்கிறது இல்ல. பட் ஆனா இது நீங்க நெறைய இடத்துல யூஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? இந்த கேட்ச் ஆல் ரவுட் அப்டின்னா என்ன மீனிங்னா, சும்மா நான் 2 எக்ஸாம்பிள் எழுதுறேன். ஓகேங்களா? இப்ப இந்த மாரி டாட் டாட் போடுறீங்க. 3 டாட் ஸ்லக் அப்டின்னு சும்மா போடுறீங்க அப்டின்னா, இப்ப நீங்க இது வந்து டாக்ஸ்ன்னு ஒரு ஃபோல்டருக்குள்ள வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. டாக்குமென்டேஷன்லலாம் இந்த மாரி நடக்கும். இப்ப டாக்குமென்டேஷன்ல 1, 2, 3, 4, 5 அப்டின்னு போட்டுட்டே போயிட்டே இருக்கீங்க. நேவிகேட் பண்ணி. ஸ்டில் யூ வில் கெட் த பேஜ். புரியுதுங்களா? இது பார்த்துருக்கீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நான் பிளாக் ஸ்லாஷ் இன்னொன்னு ஒரு பேஜ் போடுறேன். 404 வந்துருச்சா? ஏன்னா நம்ம எது வரைக்கும் ரவுட் பண்றோம்? வெறும் 2 லெவல் தான் எழுதியிருக்கோம். ஏன்னா எனக்கு லெவல் நான் எவ்வளவு குடுப்பேனே தெரியாது. ஆனா எனக்கு வந்துட்டே இருக்கணும். இந்த மாதிரி பாசிபிளா? எஸ் பாசிபிள். அதுக்கு நம்ம என்ன ரவுட் யூஸ் பண்ணணும்? என்ன டைப்? we have to use catch all routes. எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து டாக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். டாக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன் ஒரு ரவுட்டை. இது டாக்குமெண்டேஷன்ல மோஸ்டா இருக்கும்பா இந்த மாதிரி. இதுல ஃபர்ஸ்ட் ரூல் வந்து பேஜ் டாட் ஜேஎஸ் கான்ஸ்ட் பேஜ் இஸ் ஈக்குவல் டு ரிட்டர்ன் திஸ் இஸ் டாக்குமெண்டேஷன் பேஜ் எக்ஸ்போர்ட். இதுல யாருக்கும் டவுட்ஸ் இல்லைல்ல? இப்போ நீங்க ஸ்லாஷ் டாக்ஸ்ன்னு போட்டீங்கன்னா யூல் கெட் த டாக்ஸ் பேஜ். பட் ஏன்னா எனக்கு இதை போட்டுட்டே இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி வந்துட்டே இருக்கணும் அப்படின்னா கிரியேட் அ ஃபோல்டர், give 3 dots, give slug or something. Okay, create a page.js. In the const pages like slug la edukona like just okay. Actually double idupa sorry. Yeah sorry it should be நான் சொல்றேன் டபுளுக்கு இதுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் பேஜ் கிளியரா? see எவ்வளவு பேஜஸ் போட்டாலும் you will get. Let's just give me a thumbs up. Catch all rows எல்லாருக்கும் புரியுதா? பட் இங்க வந்து 3 டாட்ஸ் வரும்பா. It should be 3 dots. டீப்பா எவ்வளவு வேணாலும் பண்ணிக்கலாம். அண்ட் ஆப்ஷனல் ஒன்று இருக்குப்பா. ஆப்ஷனல்னா இதுலயும் இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. டபுள் பிராக்கெட் போடுவாங்க. சிங்கிள்க்கும் டபுளுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகேவா? இட்ஸ் லைக் திஸ். ஸோ இட்ஸ் 3 ஸ்லக் அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா இப்போ இந்த மாதிரி நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இங்க பேஜ் வச்சிருக்கேன். இங்க நான் பேஜ் வச்சிருக்கேன். அதனால இது வருது. புரியுதுங்களா? இன்கேஸ் நான் இந்த பேஜ் எடுத்துட்டேன்னா எனக்கு என்ன வரும்? ஐ ஷுட் கெட் a 404 பேஜா இல்லையா?
I'm getting a 404 page. For example, if I make it to 3 dots, என்னது? If I make it to double அப்படின்னா even this will route. ஆக்சுவலா கேட்ச் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேங்க. புரியுதா? That is difference between 3 and 2. I'll restore it. Put it back. ஓகேவா? இதான் இப்போ சிங்கிளுக்கும் டபுளுக்கும் இருக்க டிஃபரன்ஸ். ஓகே, ஸோ இதுக்கு மீனிங் என்னது? லைக் இப்படி இருந்தாலும் வரும், ஆர் யூ கேன் நேவிகேட் இட் டு as much பேஜ் யூ வாண்ட். ஓகே, இது ஒர்க் ஆகும். சரி, நெக்ஸ்ட் ஒரு காமனா நீங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராக்டிஸ் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்கிட்ட 2 பேஜ் இருக்குன்னு வச்சுக்கலாம். இது பேர் குரூப் ரவுட்னு சொல்லுவாங்க. என்னது? குரூப் ரவுட் ஆர் ஃபோல்டர் குரூப். அது என்னன்னா ஃபோல்டர் ஆர்கனைஸ் பண்றதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னு மட்டும் பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் நேவிகேஷன் போகலாம். ஓகே, இப்போ என்கிட்ட 2 பேஜ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் ஹேவிங் லாகின் பேஜ், லாகின் ஒரு பேஜ் இருக்கு, அப்புறம் ரிஜிஸ்டர்னு ஒரு பேஜ் இருக்கு. கிரியேட் பண்ணிக்கலாமா? Shall I create 2 pages? Login, loginல page.js, registerல page.js. Export default page. Clear ஆகுது? இப்போ என்கிட்ட லாகின் பேஜ் இருக்கு, ரிஜிஸ்டர் பேஜ். Maybe I'll copy this, paste it on the register. இங்க வந்து ரிஜிஸ்டர் பேஜ்னு போட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் செக் பண்ணிடலாமா 2 பேஜையும்? இப்போ இது பட்டன் நம்பர் வச்சு, ஸோ இது வந்து ரிஜிஸ்டர். ஓகே, லாகின். ஆனா எனக்கு இது 2 குரூப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு யூஆர்எல்ல வரக்கூடாது. நான் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ண யூஆர்எல்ல வந்துருமா இல்லையா? இது 2 நான் குரூப் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆர்கனைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஆத்னு ஒரு ஃபோல்டருக்குள்ள என்னோட லாகினையும் ரிஜிஸ்டரையும் வைக்கிறேன். ஆனா என்ன ப்ராப்ளம், யாரா சொல்லுங்க பார்ப்போம். இப்படி பண்ணா என்ன மீனிங்ப்பா? இட் இஸ் என்ன ஆயிடும்? auth/login ஆயிடும். புரியுதா? பட் என்ன, எனக்கு auth URL வரணும், வரக்கூடாது. ஆனா எனக்கு இது மட்டும் பண்ணணும். எப்படி? ஸோ யூ ஹேவ் டு யூஸ் திஸ் பிராக்கெட். கிளியர்? திஸ் மீன்ஸ் URL வராது. புரியுதுங்களா? பட் யூ கேன் ஸ்டில் ஆர்கனைஸ் இட். கிளியர் எவ்ரிபடி? ஜஸ்ட் கிவ் மீ தம்ஸ் அப். இது புரியுதா கான்செப்ட்? இதுக்கு மீனிங்ப்பா. ஓகே, திஸ் இஸ் கால்ட் குரூப் ரவுட்ஸ். இட் ஹெல்ப்ஸ் யூ இன் ஆர்கனைசிங் ஃபோல்டர்ஸ். அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் லாகின் ரிஜிஸ்டர். இந்த மாதிரிப்பா. ஓகே, இந்த 4 ரவுட்ஸ்ல யாருக்கா ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஃபர்ஸ்ட் நேவிகேஷனுக்கு போகலாம், அதுக்கு முன்னாடி கேட்குறேன். எனி டவுட்ஸ் இன் திஸ்?
Everybody just give me a thumbs up. Everybody. Super. So now we'll go to navigation. இப்போ navigation இப்போ ஒரு பட்டன் கிளிக் பண்ணா ஒரு பேஜ்ல இருந்து இன்னொரு பேஜுக்கு போகும், கரெக்டா? That is navigation. Navigation. ஓகேங்களா? In Next.js. Next.js. ஸோ மொத்தம் 2 ஆப்ஷன் இருக்குப்பா. என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று லிங்க்னு சொல்லுவாங்க, இன்னொன்று யூஸ் ரவுட்டர்னு சொல்லுவாங்க. கிளியரா? என்ன சொல்லுவாங்க? லிங்க்னு ஒன்று, யூஸ் ரவுட்டர்னு ஒன்று. ஸோ பார்க்கலாமா எப்படின்னு சொல்லிட்டு? ஃபர்ஸ்ட் லிங்க்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ நம்ம ஹோம் பேஜுக்கு போயிடலாம். ஸோ வாட் வில் கோ இஸ் வில் கோ டு த ஹோம் பேஜ். ஹோம் பேஜில் ஒரு பட்டன் வைப்போம்ப்பா. ஷால் வி கீப் பட்டன்ஸ் டு ஆல் த பேஜஸ் விச் வி ஹேவ்? ஹோம் பேஜ் இங்கே இருக்கு பாருங்க, பேஜஸ்ன்னு. இதில் என்ன பண்ணுறேன்னா, ஒரு பட்டனு அண்ட் இது எல்லாமே உங்களுக்கு தெரியும், ஒரு ஃப்ராக்மெண்ட்ல ரேப் பண்ணிப்போம். ஓகே, ஆர் ஒரு டிவ்ல ரேப் பண்ணிப்போம். கோ டு அபவுட் பேஜ். இந்த மாதிரி பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ ஒன்னொன்னுத்துலயும் லிங்க் காம்பனண்ட்டை நம்ம Next.jsல இருந்து இம்போர்ட் பண்ணிக்கணும்ப்பா. கிளியரா? நெக்ஸ்ட் ஸ்லாஷ் லிங்க். இமேஜ்லாம் எடுத்துடலாம், இமேஜ் யூஸ் பண்ணல. இந்த மாதிரி எல்லா இடத்துக்குமேப்பா லிங்க். href/blocks. அந்த ஃபோல்டர் பேரை மட்டும் போடுங்க. புரியுதா? ஆங்கர் டேக் போடுவீங்கல்ல HTML-ல, a tag href. அதே மாதிரி இங்க லிங்க் href. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு ரெண்டுத்துக்கு போடலாம். ரீஃப்ரெஷ். ஓ, லாகின்ல இருக்கோமா? இங்க தெரியுதா? இப்போ நான் பட்டன் இப்போ கிளிக் பண்றேன். சி அபவுட்டுக்கு போகுது. ஸோ ஐம் கிளிக்கிங், இட்ஸ் கோயிங் பேக். எப்படி கிளியர்? ஜஸ்ட் கிவ் மீ தம்ஸ் அப். லிங்க்னு கொடுத்து அதோட ஃபோல்டர் நேமை கொடுத்துருக்கோம்ப்பா. ஃபோல்டர் நேமை இங்கே கொடுத்துருக்கோம். அண்ட் பட்டனாக இருக்கலாம், பேராகிராஃபாக இருக்கலாம், எப்படி வேணால் கொடுத்துக்கலாம். தெர் இஸ் நோ ரூல் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஓகே, திஸ் இஸ் ஆல்வேஸ் ரெக்கமெண்டட்ப்பா. ஓகேங்களா? பிகாஸ் ஃபாஸ்டர் நேவிகேஷன் இருக்கும், ப்ரீஃபெச் பண்ணோம். ஓகேங்களா? ஃபுல் பேஜ் ரீலோட் பண்ணாது. ரீலோட் ஆகுதா பாருங்க. நம்ம கிளிக் பண்ணும் போது இந்த இடத்த பாருங்க, இட்ஸ் கெட்டிங் ரீலோடடா.
ரியாக்ட் நேவிகேஷன் இப்படி தானே வேலை செய்யும். ரியாக்ட் ரவுட்டர் டாம். அங்கே நீங்க லிங்க் யூஸ் பண்ணிருப்பீங்க. கரெக்டா? நெக்ஸ்ட் வந்து யூ ஹேவ் சம்திங் கால்டு யூஸ் ரவுட்டர்ப்பா. யூஸ் ரவுட்டர் என்ன பிரச்சனைனா, இது வந்து கிளைண்ட் சைடு காம்போனன்ட்டு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இதுக்கு போகிறேன், அபவுட்டுக்கு போயிட்டு எனக்கு டீமுக்கு போகணும்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து நான் ஒரு பட்டன் கிரியேட் பண்ணுறேன். எனக்கு இங்கேருந்து என்ன பண்ணணும், கோ டு டீம், கோ டு டீம்ஸ் பேஜ்னு வச்சுக்கோங்க. இங்கே நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆன் கிளிக் ரவுட்டர் இஸ் ஈக்குவல் டு புஷ் ஸ்லாஷ் டீம் அந்த ஃபோல்டருக்கு புஷ் பண்ண சொல்லலாம். ஆனால் இது என்ன பிரச்சனைனா, இந்த ரவுட்டர் எங்கேருந்து வரும்னா, நல்லா பண்ணுங்க, கான்ஸ்ட் ரவுட்டர் இஸ் ஈக்குவல் டு யூஸ் ரவுட்டர். யூஸ் ரவுட்டர் எங்கேருந்து வருது அப்படின்னா, ஃப்ரம் நேவிகேஷன், நெக்ஸ்ட் ஸ்லாஷ் நேவிகேஷன். ஆனால் இந்த யூஸ் ரவுட்டர் இந்த ஃபங்க்ஷன் கிளைண்ட் சைடில் தான் ஒர்க் ஆகும். சி, வில் கெட் அன் எரர். தெரியுதா? இட் ஒன்லி ஒர்க்ஸ் ஆன் கிளைண்ட் சைடு காம்போனன்ட்ஸ். அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னு சொல்லுது, யூஸ் அ வேர்ட் யூஸ் கிளைண்ட் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, இந்த பேஜை மட்டும் என்ன நினச்சிக்கோ, கிளைண்ட் சைடில் ரெண்டர் பண்ணு அப்படின்னு சொல்லிடும். கிளியரா? சி, பேஜுக்கு போகிறேன், கோ டு டீம்ஸ் பேஜ் இருக்கு, தெரியுதா? ஓகே, இட்ஸ் நாட் ஸ்லாஷ் டீம், சாரி, ஸ்லாஷ் அபவுட் ஸ்லாஷ் டீம். கரெக்டா? ஸ்லாஷ் அபவுட் ஸ்லாஷ் டீம். ஓகே, கிளியரா? ரவுட்டர் டாட் புஷ்ன்னு எழுதணும்ப்பா. ஓகே, அண்ட் இந்த வந்து எங்கேருந்து வருதுன்னா, யூஸ் ரவுட்டர்லேருந்து. இந்த ஃபங்க்ஷனே யார் கிரியேட் பண்ணாங்கன்னா, நெக்ஸ்ட் டேஸ் தான் கிரியேட் பண்ணாங்க. பட் இது கிளைண்ட் சைடில் தான் ஒர்க் ஆகும். திஸ் ஒர்க்ஸ் ஆன் சர்வர் சைட் அண்ட் கிளைண்ட் சைட் போத். ஓகே, ஸோ தட் இது எப்பயுமே நான் இதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். கிளைண்ட் சைட் காம்பவுண்டாக இருந்தாலும் சரி, சர்வர் சைட் காம்பவுண்டாக இருந்தாலும் ட்ரை டு யூஸ் லிங்க். கிளியர்? எனி டவுட்ஸ் ஆன் நேவிகேஷன்? லிங்க்குக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டுட்டுமா? லிங்க்குக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டும், இதுக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டும். லிங்க்குக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டும். Guys, clear with navigations? இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குப்பா. வில் கண்டினியூ டுமாரோ. ஃபார் எக்ஸாம்பிள் லேஅவுட்னு ஒரு ஃபைல் பார்த்தீங்க, கரெக்டா? தெர் வாஸ் அ லேஅவுட் சம்திங். இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க மேஜிக்கலா. லேஅவுட்டு, லைக் ரீடைரக்ஷன்ஸ், லோடிங்கு, எரர் பேஜஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குப்பா. ஓகே, வில் see it tomorrow. எனி டவுட்ஸ் டில் டுடே? எல்லாம் ட்ரை பண்ணுவீங்களா? ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி, இட் இஸ் வெரி சிம்பிள். கிரியேட் ஆப் ஃபோல்டர் ஆல்ரெடி கிரியேட் ஆகிடும். அதில் இந்த 5 ரவுட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்கப்பா. ட்ரை பேசிக் ரவுட்டிங், ட்ரை நெஸ்டட் ரவுட்டிங், ட்ரை டைனமிக் ரவுட்டிங், கேட்ச் ஆல் ரவுட்டிங். ஒரு குரூப் ரவுட்டு கிரியேட் பண்ணிக்கோங்க. அது ஜஸ்ட் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க? யூர் கோயிங் டு ப்ராக்டிஸ் எப்படி நேவிகேட் பண்ணுறது ஒரு பேஜ்லேருந்து இன்னொன்று பேஜ்க்கு. அதுக்கு 2 ஆப்ஷன் சொல்லியிருக்கேன், லிங்க், யூஸ் ரவுட்டர். திஸ் ஒர்க்ஸ் ஆன் போத் கிளைண்ட் சைட் அண்ட் சர்வர் சைட். திஸ் ஒர்க்ஸ் ஆன் ஒன்லி சர்வர் சைட், சாரி கிளைண்ட் சைட். ஓகே, அதுக்கு யூஸ் கிளைண்ட்ன்ற வேர்டு போட்டிங்கன்னா இந்த காம்போனண்ட்டே என்ன பண்ணும், கிளைண்ட் சைடில் ரெண்டர் ஆகும். ஐ ஹோப் நோ டவுட்ஸில் சேட்டில் போடுங்க. நோ டவுட்ஸா on today's session? Okay, super. I'll stop recording.